பர்த்டே பூஜிக்கண்ணா. சாகர், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா யாரடி நீ? ஏன் ஆள ஹக் பண்ணிட்டு இருக்க? பாக்கியம், ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு. சீ, என்ன சொல்ல போற? இனி என்ன சொல்ல போற? திருந்த மாட்டல நீ? மாறவே மாட்டல? எல்லாமே ஏன் தப்புதான். வேற பொண்ணுட்ட பேசாதன்னு சொன்னாலும் நீ இன்னும் தெரியுதுல்ல? சீ, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். பாக்கியம், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள. பாக்கியம், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. பாக்கியம், நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் கேள. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டேன்னா உனக்கே புரியும். பாக்கியம் ப்ளீஸ் டி. பாக்கியம் நான் சொல்றத கேள. கையெடு. பசங்க எல்லாரும் இப்படிதான் இல்ல? ட்ரூவா லவ் பண்ற பொண்ணு இருந்தும் கூட சீ, வேற பொண்ணு. ஒரு நிமிஷம் நில்லு பாக்கியம். எனக்கு வேணாம், நீ எனக்கு தேவையில்லை. வழிய விடு. பாக்கியம் போவாதிரி. பாக்கியம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள்டி. நான் எந்த தப்புமே பண்ணலடி. உன்னதாண்டி நான் ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கியம் ப்ளீஸ் பாக்கியம், நான் உன்னை ட்ரூவா லவ் பண்றடி. ஐ லவ் யூ ஃபார். லவ் யூ சொல்ற அருகதை உனக்கு இல்ல, அத சொல்லாத. பாக்கியம் ப்ளீஸ் பாக்கியம். என் பின்னாடி வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு வேணாம். குட் பை. பாக்கியம் கிளம்பு. பாக்கியம் நான் சொல்ல வரது வேற, நீ புரிஞ்சுக்கிட்டது வேற. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? யாரோ சொல்லியோ யாரோ பார்த்தோ இல்ல சாகர். என் கண்ணால நானே பார்த்தேன் வேற பொண்ண நீ ஹக் பண்றது. இதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட். பாக்கியம் நான் சொல்றது கேளு. ஒரே ஒரு நிமிஷம் நில்லு. நில்லுன்னு சொல்றல. உண்மையா லவ் பண்ண நீதான் உலகம்னு நினைச்ச. கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட யோசிச்சேன்டா. சாவோ வாழ்வோ உன் கூட தானே நினைச்சேன்டா. எனக்கு தெரியும் பாக்கியம், நானா உனக்கு பைத்தியம்னு. நீயே சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீ திட்டினாலும் வாங்கிப்பேன், நீ அடிச்சாலும் வாங்கிப்பேன். ஏன் தெரியுமா? நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. உன் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கேன்டி. ஒரு தடவை நான் சொல்றத கேளு பாக்கியம். தேவையில்லை சாகர். உன் இஷ்டம், உன் விருப்பம், உன் காதல் நீயே வச்சுக்கோ. உனக்கு தேவை ஏதோ ஒரு பொண்ணு தானே. நான் உன்னை ராமன்னு நினைச்சேன்டா, ஆனா நீ ராம இல்ல. பாக்கியம் இங்க பாரு, அவ என் முறை பொண்ணுடி. அவ லவ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னா. அவ யாரா வேணாலும் இருக்கட்டும் சாகர், அது ஏன் பிரச்சனை இல்ல. அது உன் பர்சனல். பாய். பாக்கியம் நீ சடனா வந்து பார்த்துட்டு எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. ப்ளீஸ் டி பாரு. சரி, எவ்வளவு கெஞ்சினாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டல. போடி. பாய். தேவையில்லடி நீ எனக்கு. அப்படியே போ. இருக்க வேணான்னு நீ சொல்லும்போது இருக்கணும்னு அவசியம் எனக்கும் இல்லை. அன்னைக்கு அவசரப்பட்டு உன் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். நான் கூட நீங்க தேவையில்லாம ப்ரப்போஸ் பண்றேன்டி. அன்னைக்கு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருக்கணும். அப்படியா? ஆமாடி. பின்னாடி வராது, நான் கிளம்புறேன். போடி.
பண்ணியா? அப்படிலாம் இல்லைம்மா. சாரி சொல்லு. சாரி. இனி இப்படி பேச மாட்டேன்னு சொல்லு. இனி எப்பவும் இப்படி பேச மாட்டேன். லவ் யூ புஜ்ஜு கண்ணா. லவ் யூ லவ் யூ. பாக்கியம், அவ என் மாமா பொண்ணு. ஊரில் யாரையோ லவ் பண்ணியிருக்கா. அந்த பையன் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஏமாத்தியிருக்கான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாவம் எனக்கு கால் பண்ணாடி. என்ன தான் நம்பியிருக்கா. ஓகே தான், ஆனா இனி யாரையும் ஹக் பண்ணாத. எனக்கு பிடிக்காது. நீ எனக்கு தான் சொந்தம். ஏன் ப்ராப்பர்ட்டி. சரி, ஓகே. பாக்கியம், இவ தான் என் மாமா பொண்ணு மோனிகா. ஹாய் மோனிகா. ஹாய் அக்கா. ஐம் பாக்யமதி. ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் கோமா பிஹேவ் பண்ணிட்டேன் உன்கிட்ட. உன் மாமா மேல எனக்கு அவ்வளோ லவ். வேற யாராவது அவனை டச் பண்ணாலே எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அதுவும் ஹக் பண்ணதை பார்த்த உடனே மைண்டு வேலை செய்யல. அதெல்லாம் விடு. நீ சாப்பிட்டியா? பாக்கியம், நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். வந்துடும். வாங்க உட்காரலாம். ஆக்சுவலி என்னாச்சு? என் ஊரில் ஒரு பையன் குமார், ஆட்டோ டிரைவர், ரொம்ப நாளாக என் பின்னாடி சுற்றினான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி. இவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறவனுக்கு எதுக்கு நோ சொல்லணுன்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தால் நம்மளை வாழவே விட மாட்டாங்கன்னு சொன்னான். நம்ம ஓடி போயிடலாம், வரும்போது பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொன்னான். நான் கூட அதுதான் சரின்னு நினச்சேன். சென்னைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். திரும்ப வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாமாக்கு கால் பண்ணேன். அவன் என்னை ஏமாத்திட்டாங்க. ஓகே ஓகே, கவலைப்படாத. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். அவன் அப்படி பண்ணதால தானே அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமில்ல, அழாத. நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா அப்பா என்ன கொன்னுடுவாரு மாமா. உன் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கவலைப்படாத, அழக்கூடாது. ஓகே? உனக்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ அவ்வளோ நாளும் இங்கே இருக்கலாம். ஓகேவா? சரியா? பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. போய் தூங்கு போ. நான் வரேன். குட் நைட். குட் நைட். பாவம், ரொம்ப பயந்துருக்கா. நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். ம், பார்த்துக்கலாம். டே மாமா, என்னாச்சுடா? டே மச்சான், இப்போ வரைக்கும் என் பேகத்துக்கு லவ் ப்ரப்போஸ் கூட பண்ண முடியலடா. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆனாலும் அவள் கண்ணை பார்த்து பேசுகிறப்போ தொண்டையில் வார்த்தை வர மாட்டேங்குது, ஸ்டக் ஆகி நிற்குது. அப்போ ஒன்று பண்ணலாமா? என்ன? நீ டைரெக்டாக போய் ப்ரப்போஸ் பண்ண முடியாததெல்லாம் ஒரு லெட்டரில் எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பர் ஐடியா மச்சான், இப்போயே வரேன். போ, பேப்பர் பென் எடுத்துட்டு வா. பென் எடுத்தியா? 2 எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ண மச்சான். கண்மணி அன்போட காதல். அது ரொம்ப ஓல்டுடா. ஆமாம்ல. அப்போ இங்கிலீஷில் எழுதலாமா? மை டியர் லவ்லி பேகம், யூ ஆர் மை பிரின்சஸ். உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரேன்னு நினச்சிட்டு இருக்கியா? வரதான். அப்போ இதை கிழிச்சு போட்டுருவோம். அன்பே பேகம். ஹிந்தியில் பேகம் துமாரா பியார் லவ் கசம் முசா அப்படி. எதுக்கு இதெல்லாம் தமிழ்லே போய்? இது சரியா வரல.
அடே மச்சான், உனக்கு ஏன் எழுத வரலன்னு தெரியுமா? ஏன்? லவ்னா ரெட்டு, ஆனால் நீ எழுதுற இங்கு ப்ளூடா. புரியலடா மச்சான். எப்படி சொல்றது? லவ்னா ரெட் சிம்பிள் தானே, ரெட் ரோசஸ் தானே, ரெட் டெடி பேர் தானே. ஆனா நீ ப்ளூ பென்ல எழுதுறியாடா. அப்போ ரெட் பென்ல போமா? ச்சே, பிளட்ல எழுதுவோமா? பிளட்டா? ஆ, அவ்வளோ பிளட்டு தேவைன்னா கோழி கடை போயிடலாமா? உன் உடம்புல ரத்தம் இல்லையாடா. இது ஓன் லவ் ஸ்டோரியா இல்ல கோழி லவ் ஸ்டோரி? இதுதான். ஓன் லவ் ஸ்டோரினா ஓன் ரத்தத்துல தான் எழுதணும். கண்டிப்பா தேவையா? மனித ருணத்துக்குள்ள இது மனித காதல் அல்ல, இது அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது. ஆமா ஆமா, ரொம்ப புனிதமானது. தண்ணியில கலக்காத பால் மாதிரி. ஹாய் பாக்யா. ஓகேமா. எங்க? அது யாரு? மேரா மொர பொண்ணு. ஐ சிஸ்டர், யார் மாமா ஸ்டார்டர்? யா, நைஸ். நீ உள்ள போமா, இதெல்லாம் எங்களுக்கு சகஜம். முடிச்சிட்டு அவனே வருவான். போமா. அவ்வளவுதான், போதும், இது போதும்டா. இப்ப எழுத மச்சான், நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மாமா. என்ன இவன் மறந்துட்டானா? விஷ் கூட பண்ணலையே. சாகர், இன்னைக்கு என்ன நாள்ல ஞாபகம் இல்லையா? பாக்கியத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணடே 6 மாசம் முன்னாடி முடிஞ்சிடுச்சு. பாக்கியத்தோட பர்த்டே அதுவும் முடிஞ்சிடுச்சு. என் பர்த்டே இப்பதான் போச்சு. வேற என்ன இருக்கு? இது கையு. ஒரு நிமிஷம் சொல்றேன். இத மடக்குனா தொண்டை வரையும் வந்துருச்சு. வெளில வருது. சொல்லிடுறேன். ஜெய் பாலையா. வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் தானே. வெரி குட். உசுறு தப்பிச்சது. நம்ம லைஃப்ல சில ஸ்பெஷல் டேஸ் இருக்கும், அத கூட மறந்தா எப்படி? வேலண்டைன்ஸ் டேல அதிகமாக காதலிச்சுட்டு மிச்ச நாளில் கம்மியாக காதலிக்கிற டைப் நான் இல்லை பாக்கியம். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் எல்லா நாளும் எனக்கு வேலண்டைன்ஸ் டே தான். 365 டேஸ் ஸ்பெஷலாக தான் உன்னை ட்ரீட் பண்ணுவேன். நல்லாவே நடிக்கிறியே. இதெல்லாம் என்ன உங்க நேச்சுரல் ஸ்டார் நானி சொன்னாரா? அப்படிலாம் இல்லை, நான் கூட அந்த டைப்புன்னு தான் சொன்னேன். சரி போ, நம்ம என்ன புதுசா லவ் பண்றோமா விஷஸ் சொல்றதுக்கு? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டியா? பண்ணு, டீ போடுறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். டீ நாத்தம் பிடிச்சவனே. எப்பா கருமம். டேய், என்னடா பாம்ஸ்? நாத்தம் தாங்கல. கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு நைட்டு சாப்பிட்டது. மோனிகாக்கு நானே கொடுக்குறேன். ஓஹோ. ஓய் மோனிகா, டீ எடுத்துக்கோ. ஏன் மாமா, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, எடுத்துக்கோ. சுகர் கட்டா இருக்கா? கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியா? இப்ப கரெக்டா இருக்கும். ஓய், பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோ. பட்டர் பிஸ்கெட்ஸ் செம்மையா இருக்கும். டீ நல்லா இருக்கா?
பாக்கியம் செமையா டீ போடுவா. மாமா என் ஃப்ரெண்ட் ஷவந்திக்கு கால் பண்ணோம், கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? ஓகே பண்ணிக்கோ. இந்தா பேசிட்டு சொல்லு, நான் வரேன். ஹலோ ஸ்ரவந்தி, எங்கே போகிறதுன்னு தெரியாம மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன பண்ண போறேனே புரியல. சாகர் டீ இந்தா. அடி அடி அடியே, என்னாச்சு ஐயோ இவளுக்கு? சுகர் பத்தலையா? இந்தா கொஞ்சம் கொஞ்சம் குடு. பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட்ஸ் பட்டர் பிஸ்கெட்ஸ். ஓ நானே ஊட்டி விடுறேன். பாக்கியம் டீ நல்லா போடுவா, சாப்பிடு, நல்லா இருக்கும். தின்னு 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 தின்னு. என்னடி பண்ண உனக்கு? அப்படியா சார்? ஐயோ பக்கா சார், செமையா பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச் சார். ஏ பாக்கியம், முன்னாடி ஜோசியம் பார்க்குறவனுக்கு ப்ரொமோஷன் ரீல் பண்ணல, அவங்க இப்போ கால் பண்ணி இன்னொரு ரீல் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியா? சூப்பர். இப்படியே கண்டினியூ பண்ணு. சாகர் கொஞ்சம் கிளைண்ட் கால் இருக்கு, நான் ரூமுக்கு போறேன், நீ உன் வேலையை பாரு. ஓகேவா? சரி. எங்கிருந்து சவுண்ட் வருது? மோனிகா, மாமா அப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் அழுது போலி. இவ்வளோ நேரம் நீ விட்ட கண்ணீர்ல இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். பாரு, சிரிச்சா என் முறை பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா. இப்படியே இரு மோனிகா, நல்லா இருக்கு. ஆக்சுவலி பசங்க லவ் பண்ணா அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். ஆனால் உன் ஆளு ஏன் விட்டு போனான்னு புரியல. அதுதான் மாமா எனக்கும் புரியல. எங்க போனாலும் கூட்டிட்டு போவான், என்ன கேட்டாலும் வாங்கி தருவான். அப்படி இருந்தவன் இப்படி என்னை விட்டுட்டு போவான்னு நினைக்கவே இல்லை. ஏ முறை பொண்ணு, நம்ம சின்ன வயசில் 7 ஸ்டோனு, ராங்கா ரைட்டா, கல்லா மண்ணா, ஜிராஃபி, லாக் அண்ட் கீ, பல்லாங்குழி, இப்படி நிறைய விளையாடி இருக்கோம்ல. ஆமா மாமா, இதெல்லாம் விளையாடி முடிச்சிட்டு நம்ம லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு போவோம். அங்க டிவில ஆனந்தம் சீரியல் பார்ப்போம். ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல. ஆனா 90s கிட் என்ஜாய் பண்ண மாதிரி எவனும் என்ஜாய் பண்ண மாட்டான். ஆமா, அந்த டைம் அந்த ஏஜ் அது அப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் தான் வளர்ந்தோன்னு இருக்குல்ல. மாமா உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ டிவி பார்த்துட்டே எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருப்ப. ஏய் மறுபடியும் என்னாச்சு? நீ அழுகிறன்னு தானே நான் டாபிக் சேஞ்ச் பண்ண, இப்போ என்ன மறுபடியும் அழுகிற? நான் ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டேன் மாமா. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சாகர் அழுவாது அழுவாது, ஓகே பார்த்துக்கலாம்.